அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 15 15 4 4 1999. 1999. பிறந்த நேரம் 95. பிறந்த நேரம் விடியகாலையில் 3:10. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 3:10 AM. 3:10 AM. பிறந்த இடம் சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கன்னிராசி. கன்னி ராசி. கும்பலக்கணம். கும்ப லக்னம். நட்சத்திரம் தெரியல. என்ன கேள்வி கேட்கணுமா? அவர் ஹெல்த் இஷ்யூஸை பற்றி ஃபியூச்சரை பற்றியும் கேட்கணும் மேடம். கன்னிராசி கும்பலக்கணம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. கன்னிராசி கும்பலக்கணம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா. கன்னிராசி கும்பலக்கணமாகி அவருக்கு இப்போ வந்து குருதசையில் புதன் புக்தி நடந்துக்கிட்டு இருக்குமா. ஆமாங்க சார். குருதசையில் அட்டமாதிபதி புதன் புக்தி, அட்டமாதிபதி புக்தினாலே ஏதாவது ஒரு வகையில் இந்த தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலே ஏதாவது பிரச்சனைகள் வரும்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன். ஆமாம் சார். ஒரு 2 month முன்னாடி டிசம்பர் மாதம் அவருக்கு பிரெயினில் ஒரு பிரெயின் ஆப்ரேஷன் நடந்துச்சு சார் அவருக்கு. இந்த பாருங்கம்மா, கும்ப லக்னத்திற்கு 8 புதன். அவர் தசாநாதனுக்கு 6-8 இருக்கிறார். 8வது மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த பையன் நல்லா இல்லை. ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்லேருந்து இந்த பையன் நல்லா இல்லை. டிசம்பர் மாதம் சர்ஜரி நடந்தது சார். இப்போ ஓகே நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு இனிமேல் ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும்? இன்னும் மேரேஜும் ஆகலை. மேரேஜ் குழந்தைங்களாம் எப்படி சார் இருக்கும்? எதுனாலும் எப்படி இருக்குன்னு கேட்கணும் சார். மேரேஜ் அமைப்புகள்லாம் கொஞ்சம் எப்போவுமே இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுமா. லக்னத்திற்கு 7ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம் போன்ற இடங்களில் சனி தொடர்பு கொள்ளக்கூடாது. சுக்கிரன் பாதிக்கப்படக்கூடாது. சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. செவ்வாயின் 8ஆம் பார்வை மற்றும் சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருப்பது, இந்த அமைப்பு சனி செவ்வாயோடு ஒரே நேரத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும். புதன் புக்தியிலலாம் இப்போதைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதுமா, கொஞ்சம் லேட் ஆகும்மா. 33 வயசுக்கு பிறகு தான் இவருக்கு திருமண அமைப்புகள் வருது. குழந்தை பாக்கியெல்லாம் இருக்குங்களா சார்? என்னங்கம்மா? குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம்லாம் உண்டுமா. குழந்தை பாக்கியத்திற்கெல்லாம் எந்த விதமான இதெல்லாம் கிடையாது. குழந்தை பாக்கியம்லாம் உண்டு. திருமணம் 33 வயசில் தான் ஆகும். ராசிக்கு 8ல் ராகு கேதுக்கள், ராசிக்கு 2 8ல் ராகு கேதுக்கள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் அதிபதியே போய் கேதுவோடு தான் சேர்ந்துருக்கிறாரு. 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. கலத்திர காரகனாகிய சுக்கிரன் வந்து சனி செவ்வாயோடைய தொடர்பில் இருக்கிறாரு. அப்போ சுக்கிர புக்தியில் தான் உங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் ஏற்படும். 33 வயசு வரைக்கும் அவருக்கே திருமணத்திற்கு செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுமா. ஆமாங்க சார். இப்போ எதுவுமே ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? இப்போதான் பெரிய ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சுது. இதுக்கு மேலே அவங்க ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? ஆரோக்கிய அமைப்புகள் நான் சொன்ன மாதிரி சஷ்டாஷ்டக குருதச புதன் புக்தி 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால கடன் நோய் அமைப்புகளை எதையாவது ஒன்று கொடுத்து தான் தீரும். இது வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீடிக்கும். அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு ஆரோக்கிய அமைப்புகள் நல்லா தாமா இருக்கும். மற்றபடி ஆயுள் பங்கம்லாம் கிடையாதுமா. 8ல் வளர்பிறை சந்திரன் தான் உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் அதிபதி ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தாலும் 8ல் வளர்பிறை சந்திரன் உட்காந்து லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறனால ஆயுளுக்கெல்லாம் எந்த பங்கமும் கிடையாது. ஆனால் புதன் புக்தியில் ஒரு பகுதி முழுக்கவே 8ஆம் இடத்து பலன்களை தான் செய்வார். ஒரு வருஷம் பொறுங்க. என்னங்கம்மா? எதிர்காலம்லாம் நல்லா இருக்குமா. 33 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்காது, கொஞ்சம் பொறுங்க. சரியா? சரிங்க. ஓகே, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம்